வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கடையநல்லூர் கவுன்சிலர்கள் கூட்டம் இன்று காலை நகராட்சி கூட்ட அரங்கில் தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பல கவுன்சிலர்கள் வார்டுகளில் தெருநாய், சொறிநாய் தொல்லை அதிகம் உள்ளது, கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது என தெரிவித்தனர். நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாய்களை காப்பகத்தில் வைத்து பராமரிக்க நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேருவிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்தவுடன் நாய்கள் பராமரிப்பு மையம் கட்டப்பட்டு அங்கு நாய்கள் பராமரிக்கப்படும் என தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் தெரிவித்தார். நாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாஜக கவுன்சிலர்கள் ரேவதி, மகேஸ்வரி உள்ளிட்டோர் நகராட்சி தலைவருக்கு நாய் பொம்மையை பரிசளித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கடற்சார் வார தினத்தையொட்டி மும்பையில் வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கடல் வர்த்தக இணைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை கண்காட்சி நடைபெறுகிறது. இது தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக குழும தலைவர் சுஷாந்த் குமார் புரோஹித் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். We have commissioned last year the link conveyor of one berth and that has increased the capacity of our port by 0.72 million metric ton. Then also we have commissioned the NCV3 by dredging and that has increased the capacity of our port by around 7 million metric ton. Work for converting our port into a digital twin port and within next 3 to 4 months will be the digital twin port of the country. Then also we are taking action for port GPT and anti-drone system for increasing the safety of our port. Also on the green side, as I mentioned that we have become the first port to produce green hydrogen, and as you know that Government of India has declared our port as the green hydrogen hub of the country. And also we are doing a lot of work on solar and wind, the green methanol production from the solid waste. From using 25 tons of solid waste, we will be producing about 8,000 liters of green methanol per day. So this is some of the activities that we have been doing in our port. And to showcase this activity, we will be participating in the India Maritime Week. And as you know that the India Maritime Week is going to be held from 27th to 31st October. சேலம் ஆத்தூர் கல்பகனூரில் கடந்த சில வாரங்களாக கால்நடை சந்தை நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனை படு ஜோராக நடந்தது. தீபாவளி நெருங்குவதால் சந்தைக்கு கால்நடைகள் வரத்து கணிசமாக அதிகரித்தது. தலைச்சேரி, செம்மறி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட ஆடுகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுகளும் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. எடைக்கு ஏற்ப ஆடு 10,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஒரு நாள் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. ஆத்தூர் மட்டுமல்லாமல் வாழப்பாடி, கருமந்துறை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்ததால் சந்தை களை கட்டியது. தீபாவளியை முன்னிட்டு சேல்ஸ் படுஜோராக நடந்ததால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் வாழப்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது பொறுப்பு சார் பதிவாளர் நளினா பணிபுரியும் அறையில் கணக்கில் வராத 1,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து சார் பதிவாளர் நளினா உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டனர். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அதிரடி ரெய்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.